வேளாண் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாழை நுண்ணோட்டை பற்றி பார்க்க போகிறோம். வாழையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதுனா வாழை நுண்ணோட்டம். வாழை நுண்ணோட்டத்தை பொறுத்தளவுக்கும் மாதம் ஒரு முறையாவது இல்லைன்னா கம்பல்சரி 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது கீழே ஒரு டைம் நம்ம உரத்தை கூட கலந்து கொடுக்கணும். மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது மாதம் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலையில் அந்த சுருக்கு அந்த குருத்துக்குள்ளே குருத்து மாட்டிகிட்டு இருக்க அந்த போரான் பற்றாக்குறை ப்ளஸ் கால்சியம் பற்றாக்குறைனால குருத்து நீண்டு வராமல் இருக்கிறது, குருத்துக்குள்ளேயே குருத்து மாட்டிக்கிறது, இது போன்ற பிரச்சனைக்கு நம்ம நுண்ணோட்டத்தை அடிக்கிறது மூலம் நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டோஸை நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணலான்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் ரெக்ஸோலினும் 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 மில்லி சிஞ்சண்டா கம்பெனியோடைய இசோபியனையும் விபுல் பூஸ்டர் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி என்ற விகிதத்தில் நம்ம கலந்து தெளிக்கும் போது வாழையில் வரக்கூடிய அந்த கால்சியம் போரான் பற்றாக்குறைனால அந்த இலை ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம ஈஸியாக தீர்வு பண்ணலாம். அது இல்லாமல் இலை நல்லா நீல வாக்கில் நல்லா க்ரீனிஷாக பச்சை தட்டி நல்லா வரும். மேலும் வேளாண் நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போகலான்னு கமெண்ட்